ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வச்சுட்டு இந்த முட்டை தொக்கு செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா ஜம்முன்னு அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலில் தரமான பொருட்களை வச்சு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி, கரம் மசால் பொடி, இது அனைத்துமே நானே பார்த்து அரைச்சி இதெல்லாமே நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த பொடிகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த முட்டை தொக்கு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன பீஸ் கல்பாசி மட்டும் போட்டுக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு. நல்லா பொரிஞ்சு வச்சு 2 இருக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குவோம். இப்போ இதுலேயே நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குவோம். இந்த முட்டை தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். பாருங்கள், சின்ன வெங்காயத்தை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதையும் போட்டுக்கணும். சின்ன டீஸ்பூன் தான், இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ நான் இதில் ஒரு 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டிலே அரைச்சி சேர்த்தது தான். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் வெப்சைட் அட்ரஸும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெந்தயக்கீரை இருக்கு இல்லைங்க, கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி நசுக்கிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் போடும்போது நம்ம மஞ்சள் தூளில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், மல்லி இலையை தூவி விட்டுடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நான் வந்து ஒரு 9 முட்டை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணலாம், கத்தி வச்சு லேசாக கீறிட்டு போட்டோம்னா மசாலெலாம் உள்ளே நல்லா உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த முட்டை எல்லாமே நான் லேசாக கீறிட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே இதில் போட்டுடலாம். பாருங்கள், இதில் ஒரு முட்டையை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்ளே இருக்க மஞ்சக்கருவை நல்லா இந்த மாதிரி உடச்சிட்டு போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்படி இந்த மாதிரி உதுத்து போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 2 முட்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். முட்டை தொக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இன்னும் 2 நிமிஷத்துக்கு இந்த முட்டையோடு சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தொக்கும் நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் கசிஞ்சு தொக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா சூப்பரான நல்ல ஜம்முன்னு
தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்குவோம். பாருங்க, இப்படி சாப்பிடும் போது நம்ம எடுத்து வச்சு பரிமாறிட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எடுத்து வச்சு பரிமாறினீங்கன்னு வைங்களேன், சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.